Hello friends, I am teacher Vasan. My bicycle, என்னுடைய சைக்கிள் was அப்படின்னா இருந்தது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இஸ் அப்படின்னா இருக்கிறது, இஸ்ஸோட பாஸ்ட் was அப்படின்னா இருந்துச்சு. மை பைசைக்கிள் வாஸ், என்னுடைய சைக்கிள் இருந்துச்சு. வெரி டர்ட்டி, மிகவும் அழுக்காக. ஆஃப்டர் த ரெயின் அப்படின்னா மழைக்கு பிறகு, மழை பெஞ்ச பிறகு. டர்ட்டி அப்படின்னா அழுக்காக. ஆஃப்டர் த ரெயின் அப்படின்னா மழைக்கு பிறகு, மழை பெய்த பிறகு. மழை பெஞ்ச அப்புறம் என்னுடைய சைக்கிள் ரொம்ப அழுக்கா இருந்துச்சு. சரி, ஐ டிசைடட் அப்படின்னா நான் முடிவு செய்தேன், நான் முடிவெடுத்தேன், நான் டிசைட் பண்ணேன். எதுக்கு? டு வாஷ் இட், அதை கழுவுவதற்கு. எதை? இந்த வாக்கியத்துல இட் அப்படின்ற வார்த்தை சைக்கிளை குறிக்குது. ஆன் சண்டே மார்னிங், ஞாயிற்றுக்கிழமை காலை. பெரும்பாலும் இந்த கிழமை பக்கத்துல ஆன் அப்படின்ற வார்த்தை வந்துடும். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அதாவது கிழமை பக்கத்துல ஆன் வந்துருச்சுன்னா அன்று அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும். ஆன் சண்டே அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, ஞாயிற்றுக்கிழமை அன்று. ஆன் மண்டே அப்படின்னா திங்கட்கிழமை அன்று. ஆன் டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை அன்று, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. கம் ஆன் சண்டே அப்படின்னா கம் ஆன் சண்டே அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்துரு, வா அப்படின்னு அர்த்தம். கம் ஆன் டியூஸ்டே அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வா. புரியுதுங்களா? சரி, ஐ டிசைடட் அப்படின்னா நான் முடிவு செய்தேன். சரி, ஓகே. அடுத்தது ஐ brought. சரி, இப்ப கவனிங்க. BRING, பிரிங், இதோட பாஸ்ட் தான் brought. பிரிங் அப்படின்னா கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். பிரிங்கோட பாஸ்ட் brought. ஐ brought அப்படின்னா நான் கொண்டு வந்தேன். என்னத்த? எ பக்கெட் ஆஃப் வாட்டர், ஒரு பக்கெட் வாட்டர். அண்ட் எ கிளாத், மற்றும் ஒரு துணி. நான் ஒரு பக்கெட் வாட்டரும், ஒரு பக்கெட் தண்ணியும், அப்புறம் ஒரு துணியையும் கொண்டு வந்தேன். ஐ brought அப்படின்னா நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மனசுல வச்சுக்கோங்க. சரி, இப்ப கவனிங்க. POUR, போர் அப்படின்னா ஊற்றுவது அப்படின்னு அர்த்தம். போர், இதோட பாஸ்ட் தான் போர்டு. ஐ poured அப்படின்னா நான் ஊற்றினேன். சம் வாட்டர், கொஞ்சம் தண்ணீர். ஆன் த வீல்ஸ் அப்படின்னா சக்கரங்களில். ஃபர்ஸ்ட், முதலில். நான் முதலில் சக்கரங்களின் மீது, சக்கரங்களில் சிறிது தண்ணீர் ஊற்றினேன். ஐ poured அப்படின்னா நான் ஊற்றினேன் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்ப கவனிங்க. BRING, பிரிங், இதோட பாஸ்ட் தான் brought அப்படின்னு சொன்னா இல்லையா? பிரிங் அப்படின்ற வார்த்தைக்கு கொண்டு வா, எடுத்து கொண்டு வா, எடுத்துக்கிட்டு வா, கொண்டு வா அப்படின்லாம் அர்த்தம் இருக்கு. ஐ brought அப்படின்னா நான் கொண்டு வந்தேன், நான் எடுத்துக்கிட்டு வந்தேன். புரியுதுங்களா? அப்போ சரி, ஓகே. அடுத்தது RUB, ரப் அப்படின்னா தேய்ப்பது அப்படின்னு அர்த்தம். ரப், இதோட பாஸ்ட் தான் ரப்டு. ஐ ரப்டு சோப் அப்படின்னா நான் சோப்பை தேய்த்தேன். ஆன் த சீட், சீட்ல. அண்ட் த ஹேண்டில், மற்றும் ஹேண்டில்ல. நான் இருக்கை மற்றும் கைப்பிடியில் சோப்பை தேய்த்தேன். ஐ ரப்டு அப்படின்னா நான் தேய்த்தேன். ஐ கிளீன்ட் அப்படின்னா நான் சுத்தம் செய்தேன். DIRT, டர்ட் அப்படின்னா அழுக்கு அப்படின்னு அர்த்தம். ஐ கிளீன் த டர்ட், நான் அழுக்கை சுத்தம் செய்தேன். வித் ஃப்ரெஷ் வாட்டர், நல்ல தண்ணீரால், சுத்தமான தண்ணீரால். டர்ட் அப்படின்னா அழுக்கு, ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னா நல்ல தண்ணீர், சுத்தமான தண்ணீர் அப்படின்னு அர்த்தம். சரி, ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நினைவில் வையுங்கள். லீவிங் தி செயின் வெட், LEAVE, லீவ் அப்படின்ற வார்த்தைக்கு விடுவது, விட்டு விடுவது, இந்த மாதிரிலாம் அர்த்தம் இருக்கு. லீவிங் த செயின் அப்படின்னா செயினை விடுவது. வெட், ஈரமாக. வில், காஸ், காரணமாகும். ரஸ்ட், துருப்பிடிக்க. ரஸ்ட் அப்படின்னா துரு அப்படின்னு அர்த்தம். சங்கிலியை ஈரமாக விட்டால் துருப்பிடிக்கும் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? தமிழுக்கு ஏற்ற மாதிரி இந்த தமிழ் வாக்கியத்தை கொடுத்து வச்சிருக்கிறேன். மற்றபடி இந்த இங்கிலீஷ் வாக்கியத்தை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா ஈரமான செயினை விடுவது துருப்பிடிக்க காரணமாகும் அப்படின்னு அர்த்தம். ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே PDF-ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF உடனடியா வாங்கிக்கலாம். WIPE, வைப் அப்படின்னா துடைப்பது அப்படின்னு அர்த்தம். வைப், இதோட பாஸ்ட் தான் வைப்ட். ஐ வைப்ட் அப்படின்னா நான் துடைத்தேன். த வெட் பார்ட்ஸ், ஈரமான பகுதிகளை. வித் அ ட்ரை டவல், ஒரு ட்ரை டவலால, ஒரு காய்ந்த துண்டால. ஐ வைப்ட், நான் துடைத்தேன். நான் ஈரமான பகுதிகளை ஒரு காய்ந்த துண்டால் துடைத்தேன். வெட் அப்படின்னா ஈரமாக, ஈரமான, இந்த மாதிரிலாம் அர்த்தம் இருக்கு. வெட் பார்ட்ஸ் அப்படின்னா ஈரமான பகுதிகள். ட்ரை டவல் அப்படின்னா உலர்ந்த துண்டு, காய்ந்த துண்டு. சரிங்களா? ஓகே. மை பைசைக்கிள், என்னுடைய சைக்கிள். லுக்ட், தெரிந்தது. ஷைனி, பளபளப்பாக. அண்ட் நியூ, புதிதாக. அகைன், மீண்டும். என் மிதிவண்டி மீண்டும் பளபளப்பாகவும் புதியதாகவும் தெரிந்தது. ஷைனி அப்படின்னா பளபளப்பாக, நியூ அகைன் அப்படின்னா மீண்டும் புதியதாக.
நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.